எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பப்பாளி பற்றின ஒரு சில தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது genreviews.online. எந்த ஒரு பொருளும் ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி genreviews.onlineல ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பப்பாளி ஒரு சுவையான ஒரு கனிகளில் ஒன்று. இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த ஒரு நிறத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது நல்ல கனிந்த பழம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட பயன்களை நம்ம பார்க்கலாம். இதில் விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு, ஓகேவா? அதனால் இது கண்ணை பாதுகாக்கக்கூடிய உணவுகளில் முதலிடம் பிடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த பழம். ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் எல்லா பழங்களையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால் அதை எடுத்துக்க முடியாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு சில பழங்கள் மட்டும்தான் சர்க்கரை நோயாளிகளால் உண்ண முடியும். அதில் இந்த பப்பாளியும் ஒன்று. அதை குறைந்த அளவில் இந்த பப்பாளியை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது. இந்த பப்பாளி பழத்தில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்குறதுக்கும் இது ரொம்ப பயன்படுது. அது மாதிரி இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த கொழுப்பு படிவதை இது தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. சிவந்த நிறத்தில் இருக்கிறதுனால இது புற்றுநோய்கள் வருவதை தடுக்குது அப்படின்ட்டும் ஆய்வுகள் சொல்லுது. இது பெண்களுக்கு மிகச்சிறந்த பழம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது கருப்பையை வலுவாக்குறதுல மிகச்சிறந்த ஒரு பங்கு வகிக்குது. பப்பாளி இரத்தப்போக்கு, சீரற்ற மாதவிடாய் இது எல்லாத்தையுமே இந்த பப்பாளி சாப்பிட்றது மூலமாக நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சுழற்சியை இது சீராக்குது. சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர் கட்டிகளுக்கு மிகச்சிறந்த பழம் பப்பாளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தினசரி இந்த பெண் குழந்தைகளுக்கு 4-5 துண்டுகள் உணவு கூட இதை சேர்த்துக்கிட்டால் அந்த சின்ன வயது முதலே கொடுக்கறது மூலமாக பின்னாடி, அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய பல நோய்களுக்கு இது மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். இது தாய்ப்பாலூட்டும் தாய்மார்க்கு பால் சுரக்கிறதுக்கு மிகவும் உதவுகிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. மக்களிடையே ஒரு பரவலாக பேசப்படுற ஒன்று இந்த பப்பாளி பழம் அப்படிங்கிறது கருசிதைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் மக்களிடையே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பப்பாளி இயற்கையாகவே ஒரு சூட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பழம், அதாவது உடலுக்கு ஒரு சூட்டை கொடுக்கக்கூடிய பழம். ஸோ அதனால் அந்த சாப்பிடும்போது அந்த சூட்டுனால் கருசிதைவு ஏற்பட மேபி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கருவுற்ற தாய்மார்கள் முதல் 3-4 மாதங்கள் இந்த பப்பாளி பழத்தை எடுக்கிறத தவிர்க்கலாம். அதுக்கு அப்புறமா மற்ற ஃப்ரூட்ஸுக்கு கூட சேர்த்து இந்த பப்பாளியையும் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தோலை நீக்கி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கனிந்த பகுதியை மட்டும்தான் சாப்பிடணும். தோலை நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பழத்தை நம்ம வெட்டின உடனே சாப்பிட்ணும். இப்போ நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறப்போ மட்டும்தான் கட் பண்ணணும். அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையும் போயிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ பப்பாளி நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவு கூட எடுக்க வேண்டிய ஒரு பழமாக இருக்கிறதுனால சின்ன வயதுலேருந்தே பப்பாளியை சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு ஊக்குவிச்சு நீங்களும் பப்பாளி சாப்பிட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி.